பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு தருணம் தருகிறீரப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவு வரை ஆவியானவர் எங்களை மேற்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். கர்த்தாவே, நீர் எங்கள் வாயை திறந்து நீர் பேசும் அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து அவர்கள் உள்ளங்களை திறந்து அதை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். நடக்க தேவரீர் கிருபை செய்யும் அப்பா. இயேசுவே ஆசீர்வதியும். கர்த்தாவே காத்துக்கொள்ளும். உடைய பரிசுத்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாதை ஏற்பட காரணமும் அதன் விளைவுகளும். எப்படி வாதை ஏற்படுகிறது, இந்த வாதை எப்படி நிற்கப்படுகிறது, அப்படி நிற்கப்படும் பொழுது நாம் கற்றுக்கொள்வது என்ன, இதுதான் மெயினானது. வாதை ஏற்பட காரணமும் அதன் விளைவுகளும். முதலாவது, யாருக்கெல்லாம் வாதை வந்தது என்று பார்த்தா, முதலாவது இஸ்ரவேலர் கானான் பக்கத்தில் வந்துட்டாங்க. கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும். அப்போ என்ன செய்கிறாரு ஆண்டவர், மோசேகிட்ட சொல்கிறார். எண்ணாகமம் 13:2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தரை. இப்போ 12 கோத்திரம் இருக்குது, 12 பேரை என்ன செய்ய நீ அனுப்பு. கானானை சுற்றி பார்க்கணும். எத்தனை நாள்? 40 நாள் அவங்க சுற்றி பார்த்துட்டு வந்து அவங்க பார்த்ததை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறான். மோசேகிட்ட சொல்கிறாரு. அதேபடி மோசே என்ன செய்கிறான், அவர்களை அனுப்புகிறான். அவர்கள் எல்லாரும் போய் திரும்பி வராங்க. அப்போ அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்த்தால், 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டும். அதான் ராட்சசர்கள் அங்கே இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னபடி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணம் அரணிப்பானவைகள். பட்டணத்தை சுற்றி நல்ல மதில்கள் இருக்குது, மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 32லேருந்து எண்ணாகமம் 13, 32லேருந்து 33. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். இங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அவங்க முன்னால் நாங்கள் யார் மாதிரி இருக்கோம்? வெட்டுக்கிளிகள் போல இருக்கும். அவர்களை பார்க்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்களை சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்ப செய்தார்கள். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, யோசுவாவும் காலேபும் தவிர மீதி 10 பேரும் இப்போ துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. நம்ம அங்கே போனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? பலசாலிகளாக இருக்கிறாங்க. அவங்க பட்டணங்கள் எல்லாம் அரணிப்பா சுற்றிலும் கோட்டையாக இருக்குது. உள்ளுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது, அவ்வளோ அரணாக இருக்குது. 2வது 3வது அதில் என்ன இருக்குது? அரக்கர்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம அவங்க முன்னால் எப்படி இருப்போம்? வெட்டுக்கிளிகள் போல் இருப்போம். ஆனால் தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். அங்கேருந்து திராட்சை பழங்களை கொண்டு வருவாங்க. 2 பேர் கம்பில் கழுத்தில் கம்பு வச்சு அது நடுவில் திராட்சை கொத்து தொங்கும். அவ்வளோ நீளம் திராட்சை கொத்து, திராட்சை பழங்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அவ்வளோ செழிப்பான தேசம்தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நம்ம போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன சொல்கிறாங்கன்னா, 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள்,
அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீ விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லையே என்றார். இப்போ நீங்கள் அவருக்கு பயப்படவே வேண்டியதில்லை, நம்மோட கர்த்தர் இருக்கார். அதனால் நம்ம நிச்சயமாக என்ன செய்யலாம், அவர்களை மேற்கொள்ளலாம். ஏன்னா எகிப்தியர் விரட்டிக்கிட்டு வரும்போது கடல் ரெண்டாக பிளந்து இவங்க அவ்வளோ அழகாக வெளியே வந்திருக்காங்க, செங்கடல் அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ என்ன செய்ய முடியல அவங்களுக்கு, எதையுமே ஆண்டவர் செய்த நன்மை, இவ்வளோ நாள் நமக்கு சாப்பாடு கொடுத்தாரு, இவ்வளோ நாள் நம்மளை காப்பாற்றினார், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஐயோ நம்ம அந்த ஊருக்குள்ளே போகவே முடியாது, நம்ம எல்லோரும் வனாந்திரத்தில் தான் சாவோம்னா அவங்க வாயால் சொன்னாங்க. அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரையும் யோசுவாவையும் காலேபை தவிர மீதி எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்து போட்டார், அழித்து போட்டார். வனாந்திரத்திலே சாவுங்க எல்லாரும் சொல்லி ஏன்னா அவங்க வாய்க்கு வாய் அதைத்தான் சொன்னாங்க. அதனால் அங்கேயே என்ன செய்தார்கள், இறந்தார்கள். இப்படி தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியாமற் போயிற்று. அவர்களுடைய சந்ததி தான் உள்ளே போச்சு. யோசுவாவும் காலேபும் அவர்களோடு சேர்ந்து போனார்கள். மோசையும் போல, ஆரோனும் போகல, அவங்க எல்லாரும் வனாந்திரத்திலே மரித்து போனார். 40 நாளில் அந்த இடத்த கடந்துடலாமா? ஆனால் எத்தனை 40 வருஷம் அவ்வளோ பேரும் சாகும் வரைக்கும் அந்த வனாந்திரத்தையே சுற்றி 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 வந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்க கானானுக்குள் யோசுவா கைட் பண்ணி அவர்களை கானானுக்கு கொண்டு போனான். அதனால் கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது முதலாவது. ரெண்டாவது, துர்ச்செய்தியை என்ன செய்யக்கூடாது, பரப்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்தது யார் ரொம்ப வாதையினால், எகிப்தின் ராஜாவாக்கிய பார்வோனும் அவன் வீட்டாரும். ஆண்டவர் ஆபிரகாமை கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வரும்போது அவர் கல்தேயர் தேசத்தை விட்டு அவன் வரும்போது அவன் ஆண்டவர் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் கூட்டிகிட்டு வர்றார். ராஜாவாக்கிய இருந்த பார்வோன் அவன் வீட்டாரும் என்ன செய்கிறாங்க, பார்வோன் உடைய ஆட்கள் வந்து பார்வோன் இடத்துல போய் சொல்கிறாங்க, இப்படி கல்தேய தேசத்துலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவனுடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இச்சையே அந்த ராஜாவின் உள்ளத்தில் போடுறாங்க. உடனே அந்த ராஜா என்ன செய்கிறாரு, அந்த பெண்ணை இங்கே அரண்மனைக்கு கொண்டு வந்துருங்கள். இது ஆண்டவருக்கு விரோதமான பாவம். பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு, அதே மறந்துட்டாங்க. அவட்ட கேட்கும்போது ஆபிரகாம் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக சாராள் ஒரு வகையில் பார்க்கும்போது தனக்கு சகோதரின்னு வரும். அதனால் நீ நான் வந்து அவனுக்கு சகோதரின்னு சொல்லிடுன்னு சொல்லுவான். இவளும் அப்படியே சொன்னதுனால அவன் தைரியமாக பிடிச்சி அரண்மனையில் வச்சுருப்பான். அவன் அரண்மனைக்கு போன உடனே ராஜா என்ன செய்கிறாரு, ஆபிரகாமுக்கு நல்லா நிறைய பொருட்களெல்லாம் கொடுத்து நல்லா அவரை கௌரவித்து கொண்டிருப்பார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். என்னெல்லாம் கொடுத்தான் பாருங்கள், ஆடு மாடு கழுதை வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. யாருக்கு, ஆபிரகாமுக்கு. யார் நிமித்தம், சாராளின் நிமித்தம். அப்புறம் அவள் சாராள் வந்து ஆபிரகாமினுடைய மனைவி என்பதை அவளுக்கு தெரியப்படுத்தலை. ஆனால் கர்த்தர் பார்வோனையும் அவன் குடும்பத்தையும் என்ன செய்தார், மகாவாதையினால் வாதித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் வசனம் பாருங்கள், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். ஏன் நம்ம எல்லாரும் வாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது ராஜா என்ன செய்கிறாரு, ஆபிரகாமை அழைத்து, நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய், உனக்கு அவள் மனைவியாய் இருக்கிறாளே என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன, இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன, இவளை எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அனுப்பிடுவான். அதனால் பார்வோனுக்கு வந்த அந்த வாதைகள், அவன் குடும்பத்துக்கு வந்த வாதைகள் நின்று போயிற்று. எப்போ வாதை நிற்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனும் அவன் வீட்டாரும் வாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் சாராளை திரும்ப ஆபிரகாம்கிட்ட கொடுத்த உடனே
அந்த வாதை என்ன செய்தது, நின்று போயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல மிரியாமுக்கு வாதை வருது. மோசே எகிப்திய ஸ்திரீயை விவாகம் பண்ணதுனால மோசையினுடைய சகோதரியாகிய மிரியாம் அவளை பரியாசம் பண்ணுவாள். இது எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 முதல் 15 வசனங்களில் பார்க்கும்போது, எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். மோசையை கொண்டு தான் பேசுவாரோ, எங்களையும் கொண்டு பேசுவார அப்படின்னு சொல்லி தங்களை மேன்மைப்படுத்த விரும்பினார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றாக இருந்தது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போகிறாங்க. போன உடனே ஆண்டவர் ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்றார். அப்படி ஆண்டவர் அவங்கள பார்த்து திட்டுறார். உங்களுக்கு எப்படி அவன் மேலே இப்படி கோபம் வருது? அவன் எப்படி தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவன் கர்த்தரை முகமுமாய் கண்டவன், அவன் அவரோடு நேர பேசுகிறவன், அவருடைய சாயலை கண்டவன். அவருடைய சாயலை கண்டவங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாது, ஆனால் அவன் சாயலை கண்டு உயிரோடு இருக்கான். அப்படிப்பட்ட அவனுக்கு விரோதமாக நீங்கள் பேசுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்களுக்கு சாபம் கொடுக்கார். என்ன சாபம் பாருங்கள். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, கர்த்தருடைய மகிமை கூடாரத்தை விட்டு நீங்கிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். அப்படி வெள்ளை குஷ்டரோகி ஆயிட்டான். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். உடனே அவளை என்ன செய்கிறாங்க, நீ புத்தியீனமாய் செய்தா இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் ஆண்டவரே மன்னியும் சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மோசைக்கு சொன்ன உடனே மோசை என்ன செய்கிறான், மிரியாமுக்காக ஜெபிக்கிறான். மிரியாம் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக என்ன செய்தால் வேண்டாததை பேசினான். அவர் கூட மட்டும்தான் பேசுவாரோ, எங்கள் கூடயும் பேசுவார்னு சொல்லி எல்லா மக்களுக்கு முன்பாகவும் தன்னை உயர்த்தி கொள்ள அவள் விரும்பினான். அது ஆண்டவருக்கு பிடிக்கலை. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், அவளை குஷ்டரோகி ஆக்கினார். அப்போ மோசே அவளுக்காக பரிந்து பேசி கர்த்தரிடத்தில் ஜெபித்தான். அப்போ கர்த்தரை மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாள் அதற்கப்புறம் என்ன செய்தார், சேர்த்து கொள்ள மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். ஜனம் என்ன ஆயிற்று, அங்கே இருந்த மேகஸ்தம்பம் போயிற்று. எப்போ மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கிட்டோ அப்போ கர்த்தருடைய மகிமையே அவர்களை விட்டு நீங்கிற்று. அதனால் திரும்ப மேகக்கூட்டம் வந்து கூடாரத்திலிருந்து எழும்பும் போது அவர்கள் அங்கிருந்து பிரயாணப்பட்டு போவார்கள். அப்படித்தான் அந்த காலத்தில் நடந்துச்சு. மோசையின் மூலமாக கர்த்தர் மிரியாமை சுகப்படுத்தினார். அவளுக்கு வந்த வாதையிலிருந்து அவளுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அடுத்தது யாருக்கு வந்துச்சுன்னா நாபால் பெரிய பணக்காரன். அவனுக்கு 300 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்துச்சு. அவன் மனைவியின் பேர் அபிகாயில். அவள் நல்ல மனுஷி. இவன் ஒரு கொடூரமானவன். இவனுக்கு நல்ல புத்தி கிடையாது. யாருக்கு, நாபாலுக்கு. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது.
நாபால் என்ன செஞ்சான்னு சொல்லி. தாவீது அவனோடு இருந்த ஆட்கள் 400 பேர் இருக்காங்க. கர்மேலில் வந்து அவனுடைய ஆடுகளுக்கு என்ன செய்கிறான், அந்த ஆடில் நிறைய முடி முளைச்சி ரோமம் முளைச்சிட்டுன்னு சொன்னால் அதை அப்பப்போ என்ன செய்வாங்க, மயிர் கத்திரிப்பார்கள். அந்த மயிர் கத்திரிக்கலைன்னு சொன்னால் அந்த ஆடுகள் செத்து போயிடும், நடக்க முடியாமல் அப்படி இப்படி ஆயிரும். அதனால் அப்பப்போ மயிர் கத்திரிப்பார்கள். அப்படி கத்திரிப்பதற்காக நாபால் தன்னுடைய ஆடுகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கான் கர்மேலுக்கு. ஆட்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அங்கே இருப்பார்கள் இல்லையா, அவங்களுக்கு நாபால் என்ன செய்கிறான், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பான். அதனால் தாவீது என்ன செய்கிறான், தன்னுடைய மக்களில் 2 பேரை அனுப்பி, நீங்கள் போய் அவனுக்கு என்ன செய்கிறங்க, அவன்கிட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, தாவீது சொன்னான்னு சொல்லி முதல்ல அவனை வாழ்த்துங்க, அதுக்கப்புறம் தாவீது சொன்னான் அவனுடைய ஆட்களுக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அனுப்புகிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், 10வது வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? எங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயக்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். ரொம்ப கோபமாக சொல்லிடுவார். தாவீது யார், அவங்க அப்பா யார், ஈசாய் யார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, யாரையும் தெரியாது. 2வது, ராஜாவை விட்டு போனவங்களுக்கு நான் எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டேன். இவங்க என்ன இடத்த சேர்ந்தவங்க என்பதே எனக்கு தெரியாது. அவன் நல்லா தெரியும். அவன் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க பக்கத்தில் தான் தாவீது நாட்கள் இருந்தாங்க. அந்த நாபாலுடைய ஆடுகளுக்கு எந்த சேதம் வராதபடி இந்த மேய்ப்பர்கள் அதை நல்லா கவனித்து கொண்டார்கள். அப்போ அவங்க வெளியே எங்கேயும் போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதபடி அவர்களை பாதுகாத்து கொண்டார்கள். அப்படி அவர்களுக்கு காவலாளிகள் போலவும் எந்த பொருளும் களவு போகாதபடியும் பாதுகாத்து வந்தார்கள். அதனால் இப்போ தாவீது கண்டிப்பாக கொடுப்பான், தாவீதுன்னு பேர் சொன்னால் அவன் கண்டிப்பாக கொடுப்பான்னு நினச்சான். ஆனால் அவன் என்ன செஞ்சான், அவங்கள விரட்டி அடிச்சிட்டான். எனக்கு யாரையும் தெரியாது, நான் அறியாத மனுஷருக்கு எதையும் கொடுப்பதில்லைன்னு சொல்லி பற்றி விட்டுட்டான். உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு தாவீதுக்கு. அப்போ அவன் ராஜா ஆகலை, அவனுக்கு கூட நிறைய ஊழியர்கள் இருந்தார்கள், 400 பேருக்கு மேலே இருந்தார்கள். அதை வந்து ஒருத்தன் ஓடி போய் என்ன செய்கிறான், அபிகாயில்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி முட்டாத்தனமாக பண்ணிட்டாரு, அவங்க வந்து நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய ஆடுகளுக்கு எந்த சேதம் வந்தாலும் உடனே வந்து கவனிக்க எல்லாம் செஞ்சாங்க, ஒரு பொருளும் சேதமடைந்து போகாதபடி களவு போகாதபடி அவர்கள் காத்து கொண்டார்கள். அதனால் நிச்சயமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம. ஆனால் அந்த நாபால் என்ன செய்யலை, அது செய்ய விடலை, அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அபிகாயில் அவர் முட்டாத்தனமாக ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி அபிகாயில் என்ன செய்கிறா, ஓடி போய் நிறைய சமைச்சு கொண்டு வரா. எவ்வளவுலாம் கொண்டாரான்னு பாருங்கள். 18வது வசனம், 1 சாமுவேல் 25:18. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரர்கிட்ட சொல்லி, நீங்கள் முன்னால் போங்க, நான் வந்து பின்னால் வாரேன்னு சொல்லி அவள் ஒரு கழுதையில் ஏறி வாரான். அப்போ தாவீதுக்கிட்ட சொல்கிறான் வந்து 30வது வசனம், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீ கண்டிப்பாக கொஞ்ச நாளில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வந்துடுவீர். நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றார். அப்படி உம்மை ராஜாவாக வைக்கும்போது ஐயோ இவனை போய் பழி வாங்கினவன், நம்ம எதுக்கு அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மன உறுத்தல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் அவனை விட்டுருங்க, கொண்டு வந்திருக்கதை நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவள் சொன்ன உடனே இவன் வந்து அவளுடைய வார்த்தைக்கு செவி மடுக்கிறான். எப்படின்னு பாருங்கள்.
உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தாயானால் பொழுது விடி மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கூடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்றான். அதனால் நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ, உன் கையில் இருக்கிற பொருட்களை இங்கே கொடு, எல்லாரும் சாப்பிடட்டும்னு சொல்லி வாங்கிக்கிடுவான். அப்புறம் அபிகாயில் போயிடுவான். ஆனால் நாபாலை ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், 38வது வசனம். உன் மனைவி அடுத்த நாள் அவன் நல்லா குடிச்சிருப்பான், அதனால் அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அடுத்த நாள் அவள் சொல்லுவாள். சொன்ன உடனே அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின் அவன் செத்தான். 10 நாளுக்கு பின்பு அவன் வாதையினால் செத்து போனான். கர்த்தருடைய வாதையினால் அவன் செத்து போனான். அவன் இந்த மாதிரிலாம் நீங்கள் தாவீதுக்கு விரோதமாக செஞ்சிட்டீங்க, அவர் நாளைக்கு ராஜாவாவார், அப்போது நீங்கள் என்ன பட போகிறீங்க, குடும்பம் முழுசையும் அழிச்சு போட்டுருவார். அதனால் நீங்கள் செஞ்ச தப்புன்னு அவள் சொல்லும்போது அதை அவன் ஏற்றுக்கிட்டான். அதை கேட்ட உடனே அவன் மனசு எப்படி இருக்குது, கல்லாக மாறிட்டான். அப்படியே ஒன்றும் இல்லாத, ஒரு உணர்வே இல்லாத செத்த கல் மாதிரி ஆயிட்டானான். கர்த்தர் அவரை வாதித்தார், வாதையினால் வாதித்தார். அதனால் 10 நாளில் இது நடந்து 10 நாளில் நாபால் இறந்து போயிட்டான். அபிகாயிலை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால அபிகாயில் தாவீதுக்கு மனைவியானார். தாவீது சில நாட்களிலே ராஜாவாக பொறுப்பேற்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறார், நாபாலை வாதையினால் வாதித்தார். கடைசியாக தாவீதையும் கர்த்தர் என்ன செய்கிறார், வாதையினால் வாதிக்கிறார். அது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவன் பெரிய ராஜாவாயிட்டான். ராஜாவான உடனே அவனுக்குள்ள எவ்வளோ மக்கள் இருக்காங்க பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது. அவன் கூட இருந்தவங்க 400 பேர் இல்லையா. இப்போது நம்ம ஒரு பெரிய சமஸ்தத்துக்கே ராஜா, இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ராஜாவாக இருக்கான். அப்போ எவ்வளோ மக்கள் யூதார்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இஸ்ரவேலர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை வந்தவுடனே என்ன செய்கிறான், லக்கம் பார்க்க அனுப்புகிறான், சென்சஸ் எடுக்க அனுப்புகிறான். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. அப்போ அந்த அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, தளபதிகள்லாம் சொல்கிறாங்க, இது வேண்டாம், இது கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணியிருக்கிறார், நம்ம அதோட கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு பேசாமல் இருப்போம், வேண்டான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அவன் விடமாட்டான். ராஜாவாக இருக்கிறனால நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால் சரின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் ஆட்களை அனுப்பி லக்கம் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க, சென்சஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை பார்த்து அவர் ராஜா பூரி படைஞ்சிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வரும், நீ செய்த தவறினால் எல்லாரையும் வாதையினால் அழிப்பேன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். உடனே அவன் தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்குறான். 2 சாமுவேல் 24:10. ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன், இப்போதும் ஆண்டவரே இந்த அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். அப்போ உடனே கர்த்தர் என்ன செய்கிறார், காத் என்ற ஒரு தீர்க்கதரிசியை அவனுக்கு அனுப்புகிறார். அனுப்பி, நீ செய்த பாவத்துக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு. 3 விதமான தண்டனைகள். இதெல்லாம்னு சொன்னால், முதலாவது 7 வருஷம் பஞ்சம், இல்லாட்டா 3 மாதம் சத்துருக்கள் உன்னை பின்தொடருவார்கள், அல்லாட்டா 3 நாள் கொள்ளை நோய். இந்த 3ல் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளணும். 7 வருஷம் பஞ்சம் வேணுமா, 3 மாதம் சத்துருக்கள் உன்னை பின்தொடர வேண்டுமா, 3 நாள் கொள்ளை நோய் வேண்டுமா, இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீ தெரிந்து கொள்ள, அது உனக்கு தண்டனையாக கொடுக்கப்படும் சொல்கிறார் ஆண்டவர். உடனே இவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு அடிமை, கர்த்தர் செய்த சித்தத்தின்படி செய்யட்டும்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்துருவான்.
அவருக்கு இரக்கம் ஜாஸ்தி. அதனால் மனுஷனுடைய கையில் விழுவதை பார்க்கினும் நான் கர்த்தருடைய கையிலே விழுந்தேன்னு சொல்லி அவன் அப்படியே அவருக்கு சரண்டர் பண்ணிடுவான். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனை அந்த காலமே தொடங்கி அடுத்த நாளில் இருந்த அந்த காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டும் அவ்வளோ இடமும் அவனுக்குரிய இடம். அந்த இடத்துல இருந்த அவ்வளவு ஜனங்களிலும் 70,000 பேர் செத்து போயிட்டாங்க ஒரே நாளில். அப்படி ஆண்டவர் என்ன செய்தார், வாதையை அனுப்பினார். உடனே அதை எப்படி நீக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவன் ராஜா அர்வனாவை பார்த்து அவனுடைய நிலத்தை கிரயத்துக்கு வாங்கி 50 சேக்கல் அளவுக்கு கிரயத்துக்கு வாங்கி அங்கே சமாதான பலியையும் சர்வாங்க தகன பலியையும் பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. பலிபீடம் கட்டி தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தின பின்பு அவங்களுடைய பாவத்துக்காக கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறான், மண்டாடி ஜெபிக்கிறான் தன்னுடைய பாவத்துக்காக. கர்த்தர் என்ன செய்கிறார், அப்போ தான் அதை மன்னித்து வாதை நிற்கப்பட்டது. இப்படி நம்ம 5 பேருடைய வாதைகளை பார்த்தோம். இதெல்லாம் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாதை, இஸ்ரவேலருக்கு வந்த வாதை. அவர்கள் கர்த்தர் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை கொண்டு போவேன்னு சொன்னார். அவங்க போய் பார்த்துட்டு வந்த 12 பேரில் 2 பேரை தவிர்த்து மீதி 10 பேரும் நம்ம அவங்களுக்கு முன்பாக எப்படி இருப்போம், வெட்டுக்கிளி போல் இருப்போம், அவங்க நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே வனாந்தரத்திலேயே ஆண்டவர் என்ன செஞ்சார், 40 வருஷம் சுத்த வச்சிட்டார். எல்லாரும் விழுந்தாங்க. 20 வயசுக்கு கீழ்ப்பட்ட எல்லாரும் இருந்தாங்க, 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் இறந்து விட்டாங்க. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் உயிரோடு இருந்தாங்க. அவர்கள் மூலமாக வழிநடத்தப்பட்டு கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தை பரப்பினதுனால கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற எண்ணம் இல்லாமல் போயிற்று. கர்த்தர் மேலே நம்பிக்கையை அவர்கள் இழந்தார்கள். அதனால் இந்த வாதை வந்தது. அப்புறம் ஆண்டவர் 40 நாளில் கடக்க வேண்டிய அந்த வனாந்திரத்தை எல்லாரும் இறக்க வரைக்கும் 40 வருஷம் அந்த வனாந்திரத்தை அவங்க சுற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேலர் கானானுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதே மாதிரி எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன், அவனுக்கு இச்சை உண்டு, பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவனுக்கு ஆபிரகாமின் மனைவியின் மீது மோகம் ஏற்பட்டுச்சு. அதை கர்த்தர் என்ன செய்தார், வாதையினால் தண்டித்தார். அவன் வீட்டாரும் அந்த ராஜாவும் வாதையினால் வாதிக்கப்பட்டார்கள். இதிலிருந்து எப்படி விடுதலை பெற்றார்கள், திரும்பவும் சாராளை ஆபிரகாம் இடத்தில் அனுப்பின பிறகு கர்த்தர் அந்த வாதை நின்று போக செய்தார். இப்போ பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, கண்களின் இச்சை என்ன செய்ய வேண்டும், ஒழிக்க வேண்டும். அடுத்தாப்புல மிரியாம் மோசேக்கு விரோதமாக பேசினான். அதனால் கர்த்தர் என்ன செய்தார், அவளை குஷ்டரோகியாக்கினார். அப்போ மோசே கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்தான். உடனே ஆண்டவர் அவளுடைய பாவத்தை மன்னித்து 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வைத்து விட்டு அதுக்கப்புறம் அவளை சேர்த்து கொண்டார்கள். அப்பொழுது அவள் குஷ்டரோகம் நீங்கினவளாக மாறினாள். அப்புறம் நாபால் தாவீதை பற்றி அறிந்திருந்தும் அதை தெரியாதவன் மாதிரி, தாவீது யார், அவங்க ஈசாய் யார் எனக்கு தெரியாது, அப்படிப்பட்டவங்களெல்லாம் நான் சேர்த்துக்கவே மாட்டேன், ராஜாவுக்கு விரோதமாக வர்றவங்கள நான் சாப்பாடெலாம் கொடுக்க முடியாது, நான் என்னுடைய மக்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு வச்சுருக்கேன், அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுருவான். ஆனால் அவன் மனைவி என்ன செய்கிறா, நல்லபடியாக பேசி ராஜாவாக போகும்போது, உங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது, ராஜாவாக கிரீடம் சூட்டும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளே எப்படி இருக்கும், இப்படி பழி வாங்கிட்டோமே, இந்த மாதிரி பாவத்தை செஞ்சிட்டோமேன்னு சொல்லி உங்கள் மனம் வருந்தாதபடி நீங்கள் துக்கம் அடையாமல் இருக்க இந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம். பைத்தியக்காரன் போல பேசியிருக்கான், அதை நீங்கள் எடுத்துக்கிடாதீங்கன்னு சொல்லி அபிகாயில் அவனுடைய மனைவி, நாபாலின் மனைவி அதை தடுத்தான். அதனால் அவளைவே ஆசீர்வதிக்கிறான் தாவீது.
நீ ஆசீர்வாதமாக இருப்பா. இந்த நேரத்தில் வந்து நீ சொல்லலைன்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக நாபாலுடைய எல்லா ஆடுகளையும் நாங்கள் கொன்றிருப்போம். நாபாலுக்கு ஒன்று கூட இல்லாதபடி பண்ணியிருப்போம். நாபாலையும் நாங்கள் கொன்றிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அதை நின்று என்ன செய்தார், விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். அதுக்கப்புறம் நாபாலை கர்த்தர் என்ன செய்தார், வாதித்தார். அவன் 10 நாள் உயிரோடு இருந்து 10ஆவது நாள் இறந்து போயிட்டான். அதனால் எப்போவுமே நன்றியோடு இருக்க வேண்டும். நன்றி மறப்பது நன்றல்ல. அடுத்தாப்புல தாவீதுக்கு நல்ல பெரிய கூட்டம் வந்துட்டு நமக்கு அப்படின்னு ஒரு பெருமிதம் வந்தோடனே அதை எண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துட்டு அவன் எண்ணுனா அது ஆண்டவருக்கு விரோதமான பாவமாக இருந்ததுனால் ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களுக்கு 3 நாள் வாதையை அனுப்பினார். மக்கள் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க. இவ்வளோ மக்கள் இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டான். இப்போ ஆண்டவர் ஒரே நாளில் அழிச்சிட்டார். உடனே அவனுக்கு ஆண்டவரிடத்துல போய் ரொம்ப மண்டாடுவான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அர்வனான்மத்தில் போய் ஒரு லேண்டை வாங்கி இங்கே பலிபீடம் கட்டி இங்கே சர்வாங்க தான பலியும் சமாதான பலியும் இட்டு தான் செய்த தவறு கர்த்தரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த வாதை என்ன செய்யப்பட்டது, நிறுத்தப்பட்டது. இப்படி இந்த வாதையெல்லாம் வந்ததுனால நம்ம கற்றுக்கொள்வது என்னது, கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவம் என்ன செய்யப்பட்டது, கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்தி மன்றாடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனால் அந்த வாதை வந்ததுனால அநேக மக்கள் இறந்து போனார்கள். அதனால் கர்த்தருக்கு பிரியமானதையே நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாபால் நன்றி மறந்தவனாக இருந்தான். அப்படி நாம் இருந்தால் வாதை நமக்கு வரும். அதனால் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், நன்றியோடு யார் எது செய்தாலும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மிரியாம் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக பாவம் செஞ்சான். அந்த மாதிரி செய்ததுனால தான் குஷ்டரோகி ஆனான். அதனால் நாமும் அப்படிப்பட்டவர்கள் உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்யாதபடி காத்து கொள்ள வேண்டும். அடுத்தாப்புல பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்ற கற்பனையை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். கண்ணின் இச்சையை ஒழிக்க வேண்டும். தலைவர்களையும் கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிறவர்களாக இருக்கணுமே ஒழிஞ்சு அவங்ககிட்ட போய் அவங்க இச்சை மோகத்தை அதிகமாக தூண்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு வந்த வாதையை நின்று கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அப்புறம் இஸ்ரவேலர் வனாந்தரத்தை சுற்றி வந்தாங்க. ஏன் சுற்றி வந்தாங்க, கானானுக்குள் நம்ம பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வாயாலே சொன்னாங்க. பிரவேசிக்க முடியாது, அவங்க நம்ம அந்த வனாந்தரத்திலே சாக வேண்டியதான் அப்படின்னு வாயால் சொன்னதுனால அப்படியே ஆகிடுதுன்னு தரண்டு. அதன்படி அவர்கள் 40 நாளில் கடக்க வேண்டிய அந்த இடத்த 40 வருஷம் சுற்றி அவ்வளோ பேரும் இறந்து 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் மறித்துட்டாங்க. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் உயிரோடு இருந்தாங்க. அவங்க என்ன செய்தார்கள், இந்த மீதி உள்ள மக்களை வழிநடத்தி கானானுக்குள் வழிநடத்தினார்கள். இதனால தான் வாதைகள் என்ன செய்யப்பட்டது, நிறுத்தப்பட்டது. அதனால் இந்த வாதை வராதபடி நாம் தான் என்ன செய்து கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ வாதை ஏற்பட காரணம் அது யாருக்கெல்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்தவர்கள் அதிலிருந்து எப்படி விடுதலை பெற்றார்கள் என்பதை பார்த்தோம். நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்வது என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவரும் மகா அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் வழி விலகி செல்லும் பொழுது எங்களுக்கு வாதைகளை அனுப்புகிறீரப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சும் பொழுது அந்த வாதையை நின்று எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறீரப்பா. யாரெல்லாம் அந்த வாதை வருவதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை நீர் திருத்தி அருளும் சுவாமி, ரட்சித்தருளும் சுவாமி. திரும்பவும் அவர்கள் நிமித்தம் வாதை வராதபடி நீர் காத்து கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, நீர் இந்த வேதாகமத்திலே நீர் எங்களுக்கு வாதை யாருக்கெல்லாம் வந்தது என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் தியானிக்க நீர் கிருபை தந்தீரப்பா.
ஆண்டவரே, அவர்கள் எப்படி அந்த வாதையினால் அழிந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்தோம் அப்பா. நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த வழியிலும் செல்லாதபடி நீர் காத்து கொள்ளும் சுவாமி. இயேசுவே ஆசீர்வதியும், கர்த்தாவே ஆசீர்வதியும் அப்பா. அன்பின் தகப்பனே, இந்த கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று உழைக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள் எல்லாரையும் நீர் காத்து கொள்ளும். எப்பொழுதும் உடைய நீங்காத பிரசன்னம் யாவரோடும் கூட இருந்து யாவரையும் தாங்கி பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன். இதுவரைக்கும் வாதை ஏற்பட காரணங்களும் அதன் விளைவுகளும் பற்றி தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.